I don't care about this election, I don't care about this constitution, I don't care about this joker. We are no longer the India that we remember. இந்த பில் வந்த பிறகும் அதிமுக பாஜகவுடன் இணைந்து பணி செய்ததனால் இவங்க இன்னுமே தமிழ்நாட்டுக்கு துரோகிகள். எங்கே ஏத்தனேன்னு நாங்கள் அப்புறம் சொல்லுவோம். பழைய மக்கள் தொகை வச்சு எங்களுக்கு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. நீதிமன்றத்தில் போய் நாட முடியாது. என்னங்க அது நடக்குது? ஏடிஎம்கே இஸ் நோ லாங்கர் தி ஏடிஎம்கே. அந்த திராவிடன்ற வார்த்தையை ஏடிஎம்கேலேருந்து எடுத்துடணும். எப்படிங்க இந்த பில்லுக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீங்க? அப்படின்னா நான் சர்வாதிகாரி, என் ஆசைக்கு நான் நாட்டை மறுவரையறை செய்கிறேன், நீ ஆமாசாமி போட்டு இரு. தமிழ்நாட்டுக்கு தென்னிந்தியாவுக்கு என்ன பிரச்சனைன்னு பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம். தேர்தலில் பாஜக இங்கே வந்து போட்டி கூட இடாது. ஏன்னா அவங்க யூபி, பீகார், மத்திய பிரதேஷ் மாத்திரம் ஜெயிச்சா அவங்க கவர்மெண்ட் அமைச்சிருவாங்க. அப்போ எனக்கும் உங்களுக்கும் எங்கே குரல் இருக்குது ஒன்றிய அரசாங்கத்தில்? முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே முன்வைக்கிற முக்கியமான விஷயம் இது தமிழ்நாடா டெல்லியா அப்படிங்கிற ஒரு. Today I care about something much more important. The bill that has been introduced in parliament is the most dangerous bill. இப்போ நான் சொல்வேன், இந்த டீலிமிட்டேஷன் பில் பாஸ் ஆச்சுன்னா இந்த நாடே இல்லை. ஏன்னா இப்போ என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க? பாஸ் ஆகிறது கஷ்டம். 800 நம்பரில் எங்கே ஏத்தனேன்னு நாங்கள் அப்புறம் சொல்லுவோம். ஆனால் மக்கள் தொகை கூட எடுக்காமல் பழைய மக்கள் தொகை வச்சு எங்களுக்கு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் எடுக்கிற முடிவை நீதிமன்றத்தில் போய் நாட முடியாது. என்னங்க அது நடக்குது? If this bill passes, India is not the same India after this bill passes compared to before. We are no longer the India that we remember, that we are living in today. For this case, I would say if the ADMK continues in the coalition with the BJP after this bill is introduced, that means the ADMK is no longer the ADMK. The ADMK has been subsumed into the BJP. அந்த திராவிடன்ற வார்த்தையை ஏடிஎம்கேலேருந்து எடுத்துடணும். எப்படிங்க இந்த பில்லுக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீங்க? சொன்னால் நான் முடிவு செய்வேன் எத்தனை தொகுதி எந்த மாநிலத்துக்கு, நான் முடிவு செய்வேன் எங்கே எல்லாம் இருக்குன்னு, நான் முடிவு செய்வேன் எந்த மக்கள் தொகையை வைத்து அந்த முடிவு எடுப்பேன்னு. அந்த எந்த முடிவையும் நீதிமன்றத்தில் போய் நாட முடியாது. அப்படின்னா நான் சர்வாதிகாரி, என் ஆசைக்கு நான் நாட்டை மறுவரையறை செய்கிறேன், நீ ஆமாசாமி போட்டு இரு. உறுதியாக தென் மாநிலங்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். எந்த பாதிப்பும் வராதுன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அண்ணாமலைலாம் விடுங்க, நான் கேட்குற கேள்வி அமித்ஷா அவர்களும் பிரதமரும் என்ன சொல்கிறாங்கன்னு தான் நான் கேட்குறேன். அண்ணாமலை வந்து கட்சி பிரசிடென்ட்டும் கிடையாது, வேட்பாளரும் கிடையாது, முன்னாள் எம்எல்ஏவும் கிடையாது, முன்னாள் எம்பியும் கிடையாது. அவர் சொல்கிறதெல்லாம் வச்சு நம்ம எந்த வங்கியில் போய் டெபாசிட் பண்ணுவோமா? நான் கேட்குற கேள்வி, ஒன்றிய பிரதமரும் ஒன்றிய உள்துறை அமைச்சரும் ஒன்றிய பாராளுமன்றத்துறை அமைச்சரும் என்ன பேசுகிறாங்க? அவங்களே அஷூரன்ஸ் கொடுக்கணும். இவர் கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன? இவருக்கு என்ன பொசிஷன் இருக்கு? இவர் இதை வச்சு என்ன பண்ணுவோம்? சிஎம் இன்னைக்கு போட்ட வீடியோல பயங்கர கோபமாக பேசியிருந்தாரு. நான் சொல்றேன், it will not be the same country. What am I talking about? I don't care about this election, I don't care about this constitution, I don't care about this joker. If this bill passes, this is the end of India as we knew it from 1947 till the day of this bill. இது முக்கியம்னா ஏன் ஏடிஎம்கே இன்னும் அந்த அலையன்ஸில் கண்டினியூ ஆனும்? இதுதான் அடிப்படை கேள்வி. இந்த பில்லு இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகும் ஏடிஎம்கே அந்த அலையன்ஸில் கண்டினியூ ஆச்சுன்னா நான் சொல்வேன், தமிழர்களுடைய முதல் கடமை 234 தொகுதியிலும் அவங்க தோக்கடிக்கணும். பிகாஸ் they are trying to destroy my state. இல்லை, நீங்கள் பேசுறது பலரும் வந்து பிடிஆர் அவர்கள் எங்களுக்கு புரிவது போல பேசுகிறாரு, தெளிவாக பேசுகிறாரு அப்படிங்கிறத பாமர மக்களுக்கும் புரியுற மாதிரி பேசுவீங்க. இந்த பில் இன்ட்ரடியூஸ் ஆகும் பட்சத்தில் தமிழ்நாட்டுக்கு தென்னிந்தியாவுக்கு என்ன பிரச்சனைன்னு பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம். குறிப்பாக முக்கியமான பிரச்சனை, இன்னைக்கே அதிக பொருளாதாரம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு வழங்கும் தென் மாநிலங்கள், மிகவும் குறைவான உறுப்பினர்கள் வைத்திருக்கிறோம் நாடாளுமன்றத்தில், மாநிலங்களவையில், மக்களவையில், மாநிலங்களவை. ஏன் அங்கே இருக்கிற உறுப்பினர்கள் எண்ணிக்கை முக்கியம் என்றால் அங்கே தான் நாட்டோடைய முழு நிதியை கைப்பற்றி பகிர்ந்து கொடுக்கிறார்கள், அங்கே தான் திட்டங்களை வகுக்கிறார்கள், அங்கே தான் சட்டங்களை உருவாக்குறார்கள். அந்த பகிர்வு உருவாக்குதலில் ஏற்கனவே நம்மளுக்கு மிகுந்த குறைவான குரல் தான் இருக்கிறது. இந்த பில் பாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம இன்னைக்கு நாட்டின் பொருளாதாரத்தில் 30%,
தென் மாநிலங்கள் யோசிச்சு பாருங்கள். பொருளாதாரத்தில் 30%, வரி கட்டுவதில் 40%, உறுப்பினர் தொகையில் 25%. இந்த பில் பாஸ் ஆனால் நம்ம 25%லேருந்து ஒரு 10-15% குறைக்கப்பட்டுருவோம். அப்போ 10-15% இருந்தால் தேர்தலில் பாஜக இங்கே வந்து போட்டி கூட இடாது. ஏன்னா அவங்க யூபி, பீகார், மத்திய பிரதேஷ் மாத்திரம் ஜெயிச்சா அவங்க கவர்மெண்ட் அமைச்சிருவாங்க. அப்போ எனக்கும் உங்களுக்கும் எங்கே குரல் இருக்குது ஒன்றிய அரசாங்கத்தில்? ஒன்றிய அரசாங்கத்தில் முழு அதிகாரமும் முழு நிதியும் இருக்குது. சட்டமைப்பு அந்த வகையில் உருவாக்கப்பட்டது 1950. ஏன்னா பயந்தாங்க இந்த நாடு நீடிக்குமா, இந்த நாடு ஒன்றா ஓட்டுமா, அதனால் எல்லா அதிகாரமும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு. இது ஆக்சுவலாக தப்பு. இந்த காலத்தில் பிரிஞ்சு கொடுத்துருக்கணும் மாநிலங்களுக்கு. தே ஷுட் ஹவ் பீன் கிரேட்டட் எவல்யூஷன். இந்தியா ஹேஸ் மோர் சென்ட்ரலைசேஷன். இந்தியா ஒன்றிய அரசாங்கம் சைனாவோட ஒன்றிய அரசாங்கமோட, அமெரிக்காவோட ஒன்றிய அரசாங்கமோட கூடுதல் சக்தி தன் கையில் வைத்திருக்கிறது. அதுதான் எல்லா அதிகாரம், அதுதான் எல்லா நிதி. அங்கே ஏற்கனவே நம்ம குரல் வெறும் 25%. நம்ம மெஜாரிட்டி வாங்குறதுக்கு எவ்வளோ வாங்கணும்? 50%. அப்போ அவங்க தென்னிந்தியாவில் ஒரு நாள் ஒரு வேட்பாளர் நிறுத்தாமையே இப்பயே அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இந்த பில் பாஸ் ஆச்சுன்னா நம்மளோட எண்ணிக்கை 25லேருந்து 15, 10ன்னு குறைச்சிருவாங்க. 10% நம்ம இருக்கவங்க 40% வரியை கட்டிட்டு எத்தனை நாளைங்க அது நீடிக்கும்? இப்போ மெஜாரிட்டி அவங்கள்ட்ட இருக்கும்போது இது எப்படி சார் ஃபைட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? 2/3 வேணும்ல. இதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுங்க. இவ்வளோ பெரிய, அதாவது சட்டமைப்பையே நாட்டோடைய அடையாளத்தையே மாற்றணும்னா இதெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டி செல்லாது. 2/3 மெஜாரிட்டி வேணும். ஸ்டேட்ஸ் அப்ரூவ் பண்ணும். அப்போ 2/3 மெஜாரிட்டி வேணும்னா அவங்கள தாண்டி நபர்கள் போடணும். அதுக்காகவே தேர்தல் நடக்கும் நேரத்தில் மேற்கு வங்காளத்துலேயும் தமிழ்நாட்டிலையும் நம்ம இந்த கவனம்லாம் இங்கே இருக்கும்போது இதை எப்படியுமே நைட்டோட நைட்டாக ஜிஎஸ்டி கொண்டாந்த மாதிரி நைட்டோட நைட்டாக இந்த ஒரு பாய்சனஸ், ஒரு தீய ஒரு பில்லை நைட்டோட நைட் விஷக்கிருமையாக பில்லை கொண்டாடுறாங்க. இது அது திருப்பி சொல்கிறேன், உலகம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மாறிக்கொண்டு இருக்குன்னு சொன்னேங்களே. அதாவது February 28க்கும் March 1க்கும் உலகம் வேறு உலகம். எஸ். இந்த பில் பாஸ் ஆனால், இந்த பில் பாஸ் ஆகிறதுக்கு முன்னைக்கும் இந்த பில் பாஸ் ஆகிறதுக்கு பின்னைக்கும் இந்தியா வேறு நாடு. அவ்வளோ ஒரு ஆபத்தான பில் இது. இந்த பில் வந்த பிறகும் அதிமுக பாஜகவுடன் இணைந்து பணி செய்ததனால் இவங்க இன்னுமே தமிழ்நாட்டுக்கு துரோகிகள், தென் இந்தியாவுக்கு துரோகிகள். இதுதான் புரிதல். என்ன பதில் சொல்லலாம் சார்? ஒரே ஒரு விஷயம் லாஸ்ட்டாகவும், ரொம்ப நேரம் நீங்கள் பேசிட்டீங்க சார். 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அறிவிப்பு மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா அப்படிங்கிற ஒரு விஷயம், 8000 ரூபாய் கூப்பன், இது எக்கனாமிக்கலி தமிழ்நாட்டை எந்த மாதிரி மாற்றுங்கிற உங்களுடைய பார்வை? உங்களுடைய பார்வையை கேட்கறதுக்கும் நிறைய பேர் காத்திருப்பாங்க. அதனால் அந்த கேள்விக்கான பதில் மட்டும் சார். சார் நான் சொல்கிறேன், ஒரு அரசாங்கத்துக்கு 2 இலக்கு. முதல் இலக்கு மக்கள் நல்லா வாழணும், அவங்களோட வாழ்க்கை முறை அது இருக்கும். 2வது இலக்கு பொருளாதாரம் தொடர்ந்து வளரும். பிகம்ஸ் வாட் தே கால் அ வர்ச்சுவ் சைக்கிள். வளர மக்கள் வாழ்க்கை அதிகரிக்குது. அதனால் வரி கட்டுறவங்க இல்லை ஃபீஸ் கட்டுறவங்க அதிகரிக்கும். அதனால் வருமானம் அதிகரிக்கும், அரசாங்கத்துக்கு பண்ணும். இது 2ல் என்ன ஒரு பிரச்சனைன்னு, நீ ரொம்ப கூடுதலாக செலவு பண்ணிட்டேன்னா கடன் வாங்கி தான் செலவு பண்ணணும். அப்போ திருப்பி கொடுக்குறதுக்கு வட்டி தேவை. எதுவுமே பண்ணாமல் இருந்தேன்னா பொருளாதாரம் ரீதியாக அதே குறைஞ்சிடும். ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ஃபைன் பேலன்ஸ். அதனால் எந்த முடியும். அதனால் நான் சொல்கிறேன், எந்த ஒரு திட்டம் அறிவிக்கும் போதும் மெயினாக கேள்வி, உங்கள் கடன் எல்லைக்குள் உங்களால் செய்ய முடியுமா? அந்த கடன் எல்லைக்குள் இதை செய்தால் இது பொருளாதாரத்தை வளர்த்துமா இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் இதை செய்ய முடிந்தால் இது வளர்த்தும் என்றதற்கு நம்மளுக்கு ஏற்கனவே ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் இருக்குது? நம்ம உரிமை தொகையை கொடுத்த பிறகு நம்மளுடைய வளர்ச்சி குறைஞ்சிருக்கா அதிகரிச்சிருக்கு. அட்லீஸ்ட் சம் ஆஃப் தட் க்ரோத், இப்போ 11.19% ரியல் க்ரோத், நாமினல் க்ரோத் 16, அட்லீஸ்ட் சம் ஆஃப் தட் க்ரோத் இஸ் ப்ரிசைஸ்லி பிகாஸ் we have given the உரிமை தொகை. Because we are a high consumption state. So the consumption is driving the multiplier effect. பொருளாதாரத்தை அதிகரிக்குது. இது சார் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்காது. நீங்கள் இன்றைக்கி ஒப்பந்தம் போட்டிங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். இருக்கிறதுலேயே ஃபாஸ்டஸ்ட் ப்ராஜெக்ட் அந்த வின்ஃபாஸ்ட் கார் ப்ராஜெக்ட் 18 months என்னமோ ஆச்சு. கரெக்டாக நார்மல் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன்றைக்கி நான் ஒப்பந்தம் போட்டு அறிவித்தேன், குளோபல் மீட் போட்டேன்னா 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு அதோட விளைவு கிடைக்கும். அப்போ உடனே இது வளர்ந்துருக்குன்னா மச் மோர் லைக்லி தட் த க்ரோத் இஸ் இம்பேக்டட் பை சச் திங்ஸ் ஆஸ் மகளிர் தொகை. தென் ஐ ஹேவ் அச்சீவ் மை பர்பஸ். ஏன்னா இந்த திட்டத்தை, இந்த பணத்தை கொடுக்கறதுனால் பொருளாதாரம் வளருது. கரெக்டா?
அஃப்கோர்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு எதுவுமே விளைவு வரலைன்னா அது வேறு. ஒரு அளவுக்கு மேலே கொடுத்தா பணக்காரங்கிட்ட கொடுத்தா செலவு பண்ண மாட்டாங்க, ஏழைகிட்ட கொடுத்தா செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணாங்கன்னா மல்டிப்ளையர் எஃபெக்ட், பணக்காரங்களை கொடுத்தா வங்கியில் போடுறாங்க, இன்னும் மல்டிப்ளையர் எஃபெக்ட். இதுதான் டிஃப்ரென்ஸ். This is the difference between what monetary easing was done during global financial crisis and what government money was giving during COVID. பல $1 trillion monetary easing பண்ணியும் growthம் வரல, இன்ஃப்ளேஷனும் வரல. ஏன்னா பணக்காரங்களுக்கா போனது அப்படியே டெபாசிட்டாக வச்சுக்கிட்டாங்க. ஆசெட் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆச்சே தவிர இன்ஃப்ளேஷன் வரல. இது வித்தியாசம். போது செலவு பண்றாங்க, நாடு வளரும். ஸோ இப்போ நான் சொல்றது 2000 ரூபா கொடுத்தா இன்னும் எனக்கு தெரிஞ்சு இட் will have a positive impact if you can afford it. That's a different story. 8000 ரூபா இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங். ஏன்னா 8000 ரூபா நீங்கள் என்னத்துக்கு கொடுக்குறீங்க? ஒயிட் குட்ஸ், ரைட்? ஒயிட் குட்ஸ்னா எக்கனாமிக்ஸில் என்ன சொல்லுவோம்? மின்சாதன பொருட்கள். ஒயிட் குட்ஸ்னா பெர்மனன்ட் குட்ஸ், ரெஃப்ரிஜரேட்டர், டிவி, வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர். ஒயிட் குட்ஸுக்கு கொடுக்கும்போது தட் இஸ் மோர் லைக் அ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டு த எக்கானமி. ஏன்னா யாராவது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும்ல, கொஞ்சம் நெஞ்சல பல 10 லட்சம், 1 கோடி 2 கோடி பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா you are stimulating the manufacturing economy for that or the purchasing economy for that. So enna portha varaikum the question is not will it have a good effect, the question is can you afford it. That's the first question. adukku na solluven naanga ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரே 2 ஆண்டு பீரியட் வரலாற்றில் நாங்கள் இவ்வளோ கணிசமாக பற்றாக்குறையை குறைத்தோம், வருவாய் பற்றாக்குறையை குறைத்தோம் சொல்கிறோமோ அதே 2 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு புது திட்டங்கள் அறிவித்தோம். இட் இஸ் பாசிபிள். ஓகே. ஆல் ஃபேமஸ் எக்கானமிஸ்ட் ஜான் மேனர்ட் கேன்ஸ் World War II போது ஒரு இன்டர்வியூ பேசுகிறார். இதில் பிபிசியில் கேட்குறாங்க, ஊரெல்லாம் பாம் அடைஞ்சு போச்சு, எல்லா தொழிற்சாலையும் போச்சு, எந்த வேலையும் இல்லை, இதை எப்படி நம்ம சீர்திருத்தலாம்னு நினைக்கிறீங்க? கடன் வாங்கி தான் குண்டும் பிளேனும் வாங்கியிருக்கோம் அமெரிக்காவிலேருந்து, இதெல்லாம் சீர்திருத்தம். அப்போ அவர் சொல்கிறாரு, பப்ளிக் ஃபைனான்ஸ் இஸ் நாட் லைக் பர்சனல் ஃபைனான்ஸ். கவர்மெண்ட்ஸ் ஹேவ் எனாமஸ் ரிசோர்ஸஸ், கவர்மெண்ட்ஸ் கேன் டூ மெனி திங்ஸ். ரொம்ப டெக்னிக்கலாக பேசிட்டு ஒரு லைன் சொல்கிறார், என்னை பொறுத்த வரைக்கும் எனிதிங் we can actually do we can afford. அதாவது நிதிக்காக நான் இது பண்ண முடியாதுன்ற சூழ்நிலையே வரக்கூடாது. அரசாங்கத்தால் அதை செயல்படுத்த முடியுமா? எந்த எண்ணத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அதை நிறைவேற்ற முடியற திறன் இருக்கான்றது தான் கேள்வியை தவிர, ஏன்னா நிறைய பேர் பேசுவாங்க அது செயல்படுத்த முடியாது, எத்தனையோ ப்ராஜெக்ட் ஃபெயிலாக இருக்குது, எத்தனையோ திட்டம் ஃபெயிலாக இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் வெதர் யூ கேன் அஃபோர்ட், தி கொஸ்டின் இஸ் வெதர் யூ கேன் டூ anything you can actually do, you can afford. Because if you can actually do it, you can certainly find a way to finance it and you will certainly get a good effect for it. பட் அது செய்ய முடியுமா? ஏடிஎம்கே 2000 அறிவிச்சிருக்காங்க, டிவிக்கு 2500 ரூபா அறிவிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி செய்ய முடியுமான்னு பார்க்கணும். செய்ய முடியுமான்றது செஞ்சவங்ககிட்ட வரலாறை சொல்லி காமிக்கலாம், நாங்கள் பண்ணியிருக்கோம் பாருங்கள், நாங்கள் பண்ணுவோம் திருப்பி. ஓகே. செய்யாதவங்ககிட்ட கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நான் என்னை நம்புங்க நான் பண்ணுவேன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, கரெக்டாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க சார். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கலாம். பட் உங்கள் கேம்பெயினுக்கு நடுவில் உங்கள் வீட்டை காமிச்சு கேம்பெயினை ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு கவர் பண்ணுங்கன்னு காமிச்சு, சாப்பாடு அழகான ஒரு சூப்பரான சாப்பாடும் வாங்கி பிடிச்சிருந்துச்சா? சூப்பராக இருந்தது சார். இவ்வளோ நேரம் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்கள் சன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதுக்கு தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.